ஆற்றில் சிறுவர்கள் அடித்துட்டு போறாங்களே, மீட்டு காப்பாற்றிய முதியவர் பரிதாப பலி. தீயணைப்பு துறையினரோடு உடலை தேடிய பெண் எம்எல்ஏ. ஆபத் பாந்தவனுக்கு நேர்ந்த துயரம். குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்த தமிழக அரசு. குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் சப்பாத்து பாலத்தில் தவறி விழுந்துவிட்ட 2 சிறுவர்களை அங்கே குளித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படும் முதியவர் பீட்டர் ஜான்சன் என்பவர் விரைந்து செயல்பட்டு 2 சிறுவர்களின் உயிரையும் காப்பாற்றிய நிலையில் ஆற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பீட்டர் ஜான்சன் அடித்துச் செல்லப்பட்டார். இந்த தகவல் தீயாய் பரவ பீட்டர் ஜான்சனின் உடல் தீயணைப்பு துறையினர் பல்வேறு இடங்களிலும் தேடி வந்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை காத்பட் திடீரென்று தீயணைப்பு துறையினரின் மீட்பு படகில் ஏறி தீயணைப்பு துறையினரோடு தாமிரபரணி ஆற்றில் படகில் சென்று தேடும் பணியில் ஈடுபட்டார். சுமார் 24 மணி நேர தேடுதலுக்கு பிறகு பீட்டர் ஜான்சனின் உடல் இறந்த நிலையில் மீட்கப்பட்டது. வீர தீர செயலில் ஈடுபட்டு 2 உயிர்களை காத்த பீட்டர் ஜான்சனுக்கு ஏராளமானோர் வீர அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். 2 சிறுவர்களின் உயிரை காக்க இன்னுயிரை நீத்த பீட்டர் ஜான்சனின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக தமிழக அரசு அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.